Good morning students, welcome to design of assignment session. So நம்ம போன கிளாஸ் வந்து டிசைன் ஆஃப் மெரைன் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அடுத்து பின் டைப் ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் புஷ்டு பின் டைப் ஃப்ளெக்சிபிள் கப்ளிங்கில் பார்த்தோம். ஸோ அது செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் யூனிட். ஸோ தேர்ட் யூனிட் வந்து டிசைன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ட்ரைவ்ஸ், டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்ஸ் அண்ட் டிசைன் ஆஃப் வீ பெல்ட்ஸ். ஸோ டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதாவது டிசைன் ஆஃப் வீ பெல்ட்ஸில் வந்து நமக்கு தேவையான தியரி அண்டு ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ளாட் பெல்ட்ஸ், டிசைன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ட்ரைவ்ஸில் டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்ஸ். ஸோ டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட். ஸோ ட்ரைவ் மெக்கானிசம் என்னது? டிரான்ஸ்மிட் பவர் ஃப்ரம் ஒன் ஷாஃப்ட் டு அனதர் ஷாஃப்ட். ஒரு ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணது ட்ரைவ் மெக்கானிசம். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷாஃப்ட் ஆர் லாங். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷாஃப்ட் ரெண்டு ஷாஃப்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? பெல்ட் ட்ரைவ் இஸ் யூஸ்டு. ஸோ இட் இஸ் a friction drive. So 3 to 5% of power is lost due to slip and grip. 3 to 5% of power is lost due to slip and grip. Velocity is not constant. அப்போ ஒரு பவர் ஐட்டம் ஒரு ஷாஃப்ட்டில் இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு மாத்திரத்துக்கு நம்ம ட்ரைவ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷாஃப்ட் ஆர் லாங். அப்போ ரெண்டு ஷாஃப்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? பெல்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் a friction drive. 3 to 5% of the power. 3 to 5% of power is lost. But 3 to 5% of power is lost due to slip and creep. So slip and creep 3 to 5% of power வந்து லாஸ் ஆகும். 3 to 5% of power வந்து லாஸ் ஆகும். ஸோ velocity is not constant. ஸோ அடுத்து elements are parts. என்ன இருக்குது? டிரைவிங் புள்ளி. அடுத்து ட்ரிவன் புள்ளி. அடுத்து எண்ட்லெஸ் பெல்ட். டிரைவிங் புள்ளி என்னது? இன்புட் ஷாஃப்ட் ஆர் டிரைவிங் ஷாஃப்ட். ட்ரிவன் புள்ளி என்னது? அவுட்புட் ஷாஃப்ட். ட்ரிவன் ஷாஃப்ட். ஸோ அடுத்தது எண்ட்லெஸ் பெல்ட். இது என்னது? elements are parts. So next. ஸோ டைப்ஸ் ஆஃப் பெல்ட் ட்ரைவ் என்னது? ஸோ நம்ம வந்து பேஸ்ட் ஆன் டியூட்டி பேஸ் பண்ணி லைட் டியூட்டி, மீடியம் டியூட்டி அண்ட் ஹெவி டியூட்டி. பேஸ்ட் ஆன் டியூட்டி. இப்போ லைட் டியூட்டி, மீடியம் டியூட்டி அண்ட் ஹெவி டியூட்டி. லைட் டியூட்டி என்னது? அப் டு 5 kW. மீடியம் டியூட்டினா 5 to 20 kW. ஹெவி டியூட்டினா above 20 kW இருந்துச்சுன்னா ஹெவி டியூட்டி. அடுத்து பேஸ்ட் ஆன் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து பிலோ 5 மீட்டர். லாங் டிஸ்டன்ஸ் வந்து அப் டு 5 to 20 மீட்டர். இந்த பேஸ்ட் ஆன் சென்டர் டிஸ்டன்ஸ். ஸ்மால் டிஸ்டன்ஸ் பிலோ 5 மீட்டர். லாங் டிஸ்டன்ஸ் வந்து 5 to 20 மீட்டர். ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம டைப்ஸ் ஆஃப் பெல்ட் ட்ரைவ். ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ், வீ பெல்ட் ட்ரைவ், டூத் பெல்ட் ட்ரைவ் அண்ட் ரவுண்ட் பெல்ட். ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ் நமக்கு தெரியும். ஸோ கிராஸ் செக்ஷன், பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் வந்து ரெக்டாங்குலர். இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ். பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் ரெக்டாங்குலர் இருந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ். பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் வி ஷேப்பாக ட்ரெபிசைடல் சரிவகம் ஷேப் இருந்தால் என்னது? வீ பெல்ட் ட்ரைவ். சிங்கிள் வீ பெல்ட், மல்டிபிள் வீ பெல்ட், ரிப்டு பெல்ட். சிங்கிள் வீ பெல்ட், மல்டிபிள் வீ பெல்ட், ரிப்டு பெல்ட். அது டூத் பெல்ட் ட்ரைவ். ஸோ அடுத்து வந்து ரவுண்ட் பெல்ட்டாக ரோப் ட்ரைவ். பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர். ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ், வீ பெல்ட் ட்ரைவ், டூத் பெல்ட் ட்ரைவ், ரவுண்ட் பெல்ட்டாக ரோப் ட்ரைவ். இப்போ வீ பெல்ட் ட்ரைவ்னா சிங்கிள் வீ பெல்ட், மல்டிபிள் வீ பெல்ட், ரிப்டு பெல்ட். ஸோ நெக்ஸ்ட் பெல்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ பெல்ட்டு என்ன மெட்டீரியல் நம்ம செஞ்சுருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். பெல்ட் மெட்டீரியல்ஸ் வந்து லெதர், ரப்பர், பாலட்டா, காட்டன் ஆர் ஃபேப்ரிக், ரேயான், உள்ளன். இப்போ லெதரில் வந்து 2 டைப்: ஓக் டேன் லெதர் அண்ட் குரோம் டேன் லெதர். ஓக் டேன் லெதர் ஆர் குரோம் டேன் லெதர்.
ஓக்டைன் லெதர் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டிஃப், ஸ்ட்ராங் அண்டு ஸ்டிஃபாக இருக்கும். ஓக்டைன் லெதர் ஸ்ட்ராங் அண்டு ஸ்டிஃப். குரோம்டன் லெதர் வந்து ஸ்ட்ராங் அண்ட் சாஃப்ட், ஸ்ட்ராங் அண்டு சாஃப்ட். ஸோ ஓக்டைன் லெதர் வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டிஃப், குரோம்டன் லெதர் வந்து ஸ்ட்ராங் அண்ட் சாஃப்ட். ரப்பர், உங்களுக்கு ரப்பரு, பாலாட்டாங்கிறது மெட்டீரியல் ரப்பர் மாதிரியே இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் ஆகும், வித்ஸ்டாண்ட் ஆகும் பாலாட்டா. ஸோ பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகும் பாலாட்டா. காட்டன் ஆர் ஃபேப்ரிக், ரேயான் அண்ட் உள்ளன், இதெல்லாம் என்ன பெல்ட் மெட்டீரியல்ஸ். அடுத்து 2 சைட்ஸ் ஆஃப் லெதரில் வந்து 2 சைடு இருக்குது, ஹேர் சைடு அண்டு ஃப்ளஷ் சைடு. ஹேர் சைடு கான்டாக்ட்ஸ் புள்ளி ரிம். 2 சைட்ஸ் ஆஃப் லெதர், ஹேர் சைடு கான்டாக்ட்ஸ் புள்ளி ரிம். ஃப்ளஷ் சைடு வித்ஸ்டாண்ட் ஹை டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஹேர் சைடு கான்டாக்ட்ஸ் புள்ளி ரிம். ஃப்ளஷ் சைடு வந்து வித்ஸ்டாண்ட் ஹை டென்சைல் ஸ்ட்ரெஸ். அப்போ புள்ளி ரிம்மில் கான்டாக்ட் ஆகுது ஹேர் சைடு. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஃப்ளஷ் சைடு வித்ஸ்டாண்ட் ஹை டென்சைல் ஸ்ட்ரெஸ். கிளாசிஃபிகேஷன் சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் ப்ளை பெல்ட்ஸ். ஸோ பெல்ட் என்னமோ ப்ளைஸில் சொல்லுவாங்க, ப்ளைஸ் நம்பர் ஆஃப் ப்ளைஸ். இப்போ ப்ளைனா என்ன, வாட் இஸ் ப்ளைனா என்னது, லேயர் 1/1. ஸோ சம் திக்னஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணி 1/1 நம்ம பண்ணுறது இல்லை ப்ளை. சம் திக்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஸோ 1/1 நம்ம மேலே அடுக்கி நமக்கு தேவையான திக்னஸ் கொண்டு வந்து ஒரு பெல்ட்டை உருவாக்குறோம். அதான் என்னது ப்ளை. ஸோ ஒரு லேயர், சம் திக்னஸ் லேயர். அடுத்து 1/1 எத்தனை லேயர் இருக்கும், அதாவது சிங்கிள் ப்ளை, டபுள் ப்ளை. சிங்கிள் லேயர், டபுள்னா 2, ட்ரிபிள்னா 3, 4னா 4. ஸோ 5 ப்ளை. நம்ம 6, 8 இந்த மாதிரி உருவாக்குறது தான் இது ப்ளைஸ். கிளாசிஃபிகேஷன் சிங்கிள், டபுள் அண்டு ட்ரிபிள் ப்ளை பெல்ட்ஸ். ஸோ அது மாதிரி 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, இந்த மாதிரி ப்ளைஸு இருக்குது. ஸோ அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் பெல்ட்ஸ் என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளாட் பெல்ட் என்னது, ரெக்டாங்குலர் இன் கிராஸ் செக்ஷன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷாஃப்ட் லெஸ் தென் 10 மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷாஃப்ட் வந்து லெஸ் தென் 10 மீட்டர் இருந்தால் அப்புறம் ஃப்ளாட் பெல்ட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளாட் பெல்ட் இஸ் யூஸ்டு. அப்ளிகேஷன் ஃப்ளவர் மில், ரைஸ் மில், ஒர்க் ஷாப், ஃபேக்ட்ரி. இப்போ எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளவர் மில். இப்போ மாவு அரைக்கிற மில்லை பார்த்துருக்கோம். ஃப்ளவர் மில், ரைஸ் மில் அரிசி அரைக்கிறது, ரைஸ் மில், ஒர்க் ஷாப் அண்டு ஃபேக்ட்ரி. இது என்னது அப்ளிகேஷன் ஃப்ளாட் பெல்ட்ஸ் ரெக்டாங்குலர் இன் கிராஸ் செக்ஷன். Distance between the shaft less than 10 meter. Flat belt is used. Application flour mill, rice mill, workshop and factory. So flour mill, rice mill, workshop and factory. Flat belt rectangular cross section. So படத்தை பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் cross section இருக்குது, ரெக்டாங்குலர் இருக்குது, அது பேர் என்னது ஃப்ளாட் பெல்ட். அடுத்து வந்து வி பெல்ட் கிராஸ் செக்ஷன் இஸ் வி ஷேப். அப்போ பெல்ட்டோட செக்ஷன் வந்து வி ஷேப் இருக்கிறது. இப்போ வி பெல்ட் கிராஸ் செக்ஷன் வந்து வி ஷேப் இருக்கிறது வி பெல்ட். ஸோ அப்போ பார்த்தாலே நமக்கு தெரியுது வி பெல்ட். அப்போ செக்ஷன் வந்து எப்படி இருக்கும், நமக்கு வி ஷேப்பில் இருக்கும். வி க்ரூவ் இருக்கும், க்ரூவ் புள்ளியில் க்ரூடு புள்ளி. ஸோ வி க்ரூடு புள்ளி இருக்கும். இப்போ பெல்ட் வந்து வி ஷேப்பில் இருக்கும். அது இதுவும் கரெக்டாக சீட் ஆகும். கிராஸ் செக்ஷன் இஸ் வி ஷேப். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷாஃப்ட் லெஸ் தென் 3 மீட்டர் இருந்துச்சுன்னா வி பெல்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிராஸ் செக்ஷன் இஸ் வி ஷேப். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷாஃப்ட் லெஸ் தென் 3 மீட்டர். லெஸ் தென் 3 மீட்டர் தான் வி பெல்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். வி பெல்ட் இஸ் யூஸ்டு. அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். வெட் கிரைண்டர், டைனமோ, ஃபேன் அண்டு கம்ப்ரஸர். ஃபேன் அண்டு கம்ப்ரஸர் வந்து நார்மலாக வி பெல்ட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ரவுண்ட் பெல்ட். ரவுண்ட் பெல்ட் ரோப் டிரைவ். ஸோ சர்க்குலர் இன் கிராஸ் செக்ஷன். இட் இஸ் மேட் ஆஃப் ராட் அயர்ன், cast steel. Distance between the shaft is less than 5 meter. 5 meter கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறோம், நம்ம ரவுண்ட் பெல்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் less than 5 meter. 5 meter கம்மியாக இருந்தால் ரவுண்ட் பெல்ட் யூஸ் பண்ணலாம். less than 5 meter. 5 meter ரொம்ப கம்மியாக இருந்தால் ரவுண்ட் பெல்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ரோப் டிரைவ் less than 5 meter. டிஸ்டன்ஸ் இந்த ஷாஃப்ட் less than 5 meter தான் ரவுண்ட் பெல்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் பெல்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம, அப்ளிகேஷன் லிஃப்ட்டு, க்ரெயின், வின்ச்சு. ஸோ நம்ம பழனி போயிருப்போம், நம்ம எல்லோரும் கோயில் போனால் அங்கே மேலே ஒரு
இங்கே விஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பீங்க. விஞ்ச் யூஸ் பண்ணி மேலே வந்து மலைக்கு மேலே போயிருப்பீங்க. மலைக்கு மேலே போகும்போது என்ன நமக்கு விஞ்ச் அது ரோப் ட்ரைவ். அது பேர் என்னது ரோப் ட்ரைவ் ஆர் ரவுண்ட் பெல்ட் ரோப் ட்ரைவ். ஸோ அதான் லிஃப்ட்டு. நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க ரவுண்ட் பெல்ட்டு இல்லை ரோப் ட்ரைவ். க்ரெயின்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். க்ரெயின் ஹூக் இருக்குது. ஹூக் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம வெயிட்டை தூக்குறோம். க்ரெயின் அது மூலமாக வெயிட்டை தூக்குறோம். க்ரெயின் அண்ட் விஞ்சில் பழனி கோயில். ஸோ முருகன் கோயில் பழனி முருகன் கோயிலில் நம்ம விஞ்சு மலை யூஸ் பண்ணி மேலே கோயிலுக்கு மலை மேலே போகிறது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதாவது விஞ்ச். ஸோ அதான் ரோப் ட்ரைவ். ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் பெல்ட் ட்ரைவ். ஓப்பன் பெல்ட் ட்ரைவ், கிராஸ்டு பெல்ட் ட்ரைவ். கிராஸ்டு ட்விஸ்ட் பெல்ட் ட்ரைவ் ஆர் குவார்ட்டர் டர்ன் ட்ரைவ். ஸோ இப்போ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் அண்ட் கிராஸ் பெல்ட் ட்ரைவ். ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் வந்து கிராஸ்டு பெல்ட் ட்ரைவ். ஸோ ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் அண்ட் கிராஸ்டு பெல்ட் ட்ரைவ் ஆர் ட்விஸ்ட் பெல்ட் ட்ரைவ். ஓகே, ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் கிராஸ்டு பெல்ட் ட்ரைவ். ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் அண்ட் கிராஸ்டு அண்ட் ட்விஸ்ட் பெல்ட் ட்ரைவ் ஆர் குவார்ட்டர் டர்ன் ட்ரைவ். ஓப்பன் பெல்ட் ட்ரைவ், கிராஸ்டு ஆர் ட்விஸ்ட் பெல்ட் ட்ரைவ் அண்ட் குவார்ட்டர் டர்ன் ட்ரைவ். ஸோ ஓப்பன் பெல்ட் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்குது டிரைவிங் புள்ளி, ட்ரிவன் புள்ளி. ஸோ ட்ரிவன் புள்ளி அது நம்ம பெல்ட் கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கீழே டைட் சைட் டென்ஷன் இந்த சைடு கூட இருக்குது, அது டைட் சைடு. டென்ஷன் எந்த சைடு கூட இருக்குது அது என்ன டைட் சைடு. டென்ஷன் கம்மியாக ஸ்லாக் சைடு. ஓகே. ஸோ கிராஸ் ட்விஸ்ட் பெல்ட் கிராஸ் தான் வந்துருக்கும். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுது. டிரைவிங் புள்ளி, ட்ரிவன் புள்ளி என்ன இருக்குது நமக்கு கிராஸாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இன்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதான் கிராஸ்டு பெல்ட் ட்ரைவ். கிராஸ்டு பெல்ட் ட்ரைவில் அதில் கிராஸ்டு பெல்ட் ட்ரைவ் என்னது, கீழே டைட் சைடு, டைட் சைடு, மேலே இருக்கிறது ஸ்லாக் சைடு. கீழே இருக்கிறது டைட் சைடு, மேலே இருக்கிறது ஸ்லாக் சைடு. ஓகே, டிரைவர் அண்டு ட்ரிவன். கிராஸ்டு ட்விஸ்ட் பெல்ட் ட்ரைவ். ஸோ இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம நார்மலாக ஓப்பன் பெல்ட் அண்ட் கிராஸ் பெல்ட் ட்ரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். குவார்ட்டர் டர்ன் என்னென்னா, ஸோ வந்துகிட்டே இருக்கும். அதில் 1/4 வந்தோடனே ஆட்டோமேட்டிக் டேன் ஆகிடும். ஸோ டேன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அது குவார்ட்டர் டர்ன் ட்ரைவ். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது நமக்கு ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் அண்டு கிராஸ்டு பெல்ட் ட்ரைவ். ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் அண்டு கிராஸ்டு பெல்ட் ட்ரைவ். ஸோ நெக்ஸ்ட் வெலாசிட்டி ரேஷியோ ஸ்பீட் ரேஷியோ I. ஸோ வெலாசிட்டி ரேஷியோ ஸ்பீட் ரேஷியோ ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. வெலாசிட்டி ரேஷியோ ஸ்பீட் ரேஷியோ I = N1/N2 d2/d1. அப்போ d1 என்னங்கிறது டயா அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஸ்மாலர் புள்ளி. ஒன்றுனாலே ஸ்மாலர் புள்ளி. டயா அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஸ்மாலர் புள்ளி. d2/N2 என்னது டயா அண்ட் ஸ்பீட் ஆஃப் த லார்ஜர் புள்ளி. d2/N2 டயா அண்ட் ஸ்பீட் ஆஃப் த லார்ஜர் புள்ளி. ஸோ கன்சிடர் திக்னஸ் ஆஃப் த பெல்ட் கன்சிடர் பண்ணால் வருது. I = N1/N2 d2/d1 ப்ளஸ் T ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மேலே இங்கேயும் T ஆட் பண்ணுங்க. N1/N2 d2/d1. d2/d1. ஸோ d2/d1 இதை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் T வந்து மேலே ஆட் பண்ணணும். இஃப் கன்சிடர் ஸ்லிப் இன் த பெல்ட் velocity ratio I = N1/N2 d2 plus T d1 plus T 1 minus S/100 S ங்கிறது slip. If consider slip in the belt, velocity ratio I = N1/N2 d2/d1 plus T அப்போ 1/S/100 S ங்கிறது slip. Centrifugal tension TC = mv squared. இப்போ மாஸ் கொடுத்துருப்பாங்க. மாஸ் எடுத்துக்கலாம். மாஸ் இல்லை அப்படின்னா மாஸ் இஸ் நாட் given அப்படின்னா take m = 0. Centrifugal tension TC = mv squared. இப்போ மாஸ் இஸ் நாட் given. If mass is not given, take m = 0. So TC = mv squared. If mass is equal to 0, mass கொடுக்குற என்ன பண்ணுறோம் நம்ம. ஸோ m = 0. If mass is not given, m = 0. TC = mv squared. அடுத்து maximum tension in the belt. TM = T1 plus TC.
ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு பாருங்கள் ப்ராப்ளம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ராப்ளம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலாஸ். Tm = T1 + Tc, T1 + Tc. இப்போ Tm = சிக்மா பிடி, சிக்மா பிடி. இப்போ ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இப்போ T1 + Tc. இப்போ Tm = T1 + Tc, T1 + Tc. Tc என்னது? சென்ட்ரிபியூகல் டென்ஷன், சென்ட்ரிபியூகல் டென்ஷன் T1. T1 டைட் சைட் டென்ஷன், ஸ்லாக் சைட் டென்ஷன்னா T2. இப்போ டைட் சைட் டென்ஷன் T1. அப்போ நம்ம எனக்கு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருப்போம், அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். Tm = சிக்மா பிடி, சிக்மா பிடி. சிக்மாங்கிறது அலையபிள் டென்சிஸ்டர்ஸ், அலையபிள் டென்சிஸ்டர்ஸ். பிங்கிறது வித் ஆஃப் த பெல்ட், பிங்கிறது வித் ஆஃப் த பெல்ட். டிங்கிறது திக்னஸ் ஆஃப் த பெல்ட், டிங்கிறது திக்னஸ் ஆஃப் த பெல்ட். அப்போ Tm = சிக்மா பிடி, சிக்மா பிடி. சிக்மாங்கிறது அலையபிள் டென்சிஸ்டர்ஸ், அலையபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ், அலையபிள் டென்சிஸ்டர்ஸ். பிங்கிறது வித் ஆஃப் த பெல்ட், பிங்கிறது வித் ஆஃப் த பெல்ட். டிங்கிறது திக்னஸ் ஆஃப் த பெல்ட், திக்னஸ் ஆஃப் த பெல்ட். ஸோ இது மேக்ஸிமம் டென்ஷன், மேக்ஸிமம் டென்ஷன். அலையபிள் டென்சிஸ்டர்ஸ், அலையபிள் டென்சிஸ்டர்ஸ். சிக்மா. பிங்கிறது வித் ஆஃப் த பெல்ட், டிங்கிறது திக்னஸ் ஆஃப் த பெல்ட். Condition for transmission of maximum power, condition for transmission of maximum power, condition for transmission of maximum power. Tc = Tm/3, Tc = Tm/3. இப்போ Tc என்னது? சென்ட்ரிபியூகல் டென்ஷன், Tc என்னது? சென்ட்ரிபியூகல் டென்ஷன். ஸோ Tm வந்து மேக்ஸிமம் டென்ஷன், மேக்ஸிமம் டென்ஷன். Tc என்னது? Tc = Tm/3, Tc = சென்ட்ரிபியூகல் டென்ஷன். ஸோ Tm வந்து மேக்ஸிமம் டென்ஷன். அப்போ Tc = Tm/3, Tm/3. என்னது? கண்டிஷன் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மேக்ஸிமம் பவர். அடுத்து இனிஷியல் டென்ஷன் இந்த பெல்ட், இனிஷியல் டென்ஷன் இந்த பெல்ட் TO. TO என்னது? T1 + T2 + 2Tc, 2Tc/2, 2Tc/2. இப்போ T1ங்கிறது டென்ஷன் ஆன் த டைட் சைடு, இப்போ T1னா டென்ஷன் ஆன் த டைட் சைடு. T2ங்கிறது டென்ஷன் ஆன் த ஸ்லாக் சைடு, டென்ஷன் ஆன் த ஸ்லாக் சைடு. T2ங்கிறது டென்ஷன் ஆன் த ஸ்லாக் சைடு, டென்ஷன் ஆன் ஸ்லாக் சைடு. ரேஷியோ ஆஃப் பெல்ட் டென்ஷன், ரேஷியோ ஆஃப் பெல்ட் டென்ஷன். T1/T2, T1/T2 = E/μ θ, T1/T2 = E/μ θ. ஸோ மீங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், மீங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். மீங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஸோ T1/T2 = E/μ θ, E/μ θ. If consider Tc, இப்போ T1 மேலே இங்கே நம்ம Tc மைனஸ் பண்ணிக்கலாம். T1 - Tc / T2 - Tc = E/μ θ, E/μ θ. ஸோ மீங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்போ ஒரு பெல்ட் மெட்டீரியல் இருக்குது, பெல்ட் மெட்டீரியல் நமக்கு தேவையான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம டேபிளில் ரெஃபர் பண்ணணும். டேபிளில் ரெஃபர் பண்ணி நமக்கு அதை நம்ம எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். தீட்டா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இன் ரேடியன்ஸ், இன் ரேடியன்ஸ். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஆர் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஆர் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இன் ரேடியன்ஸ், இன் ரேடியன்ஸ். தீட்டா is ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஆர் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இன் ரேடியன்ஸ். அப்போ ரேடியன்ஸில் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ரேஷியோ பெல்ட் டென்ஷன்ஸ், ரேஷியோ பெல்ட் டென்ஷன்ஸ். ஸோ இதில் ஃபார்முலா ப்ராப்ளம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, ப்ராப்ளம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலாஸ். ஸோ இது ஒரு தியரி, டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்ஸ், டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்ஸ். இது வந்து தியரி. இது ஓரளவு ரீகால் பண்ணிக்கோங்க, ஓரளவு ரீகால் பண்ணிக்கோங்க. ரீகால் பண்ணேன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது டிசைன் ப்ரொசீஜர், டிசைன் ப்ரொசீஜர், டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ் பேஸ்ட் ஆன் மேனுஃபேக்சர்ஸ் டேட்டா. இப்போ முன்னாடி வந்து சிலபஸில் வந்து பேசிக் ஈக்குவேஷன் இருந்துச்சு, முன்னாடி சிலபஸில் பேசிக் ஈக்குவேஷன் இருந்துச்சு. இப்போ வந்து மேனுஃபேக்சர்ஸ் டேட்டா மட்டும்தான், மேனுஃபேக்சர்ஸ் டேட்டா மட்டும்தான். அப்போ பேசிக் ஈக்குவேஷன் நமக்கு தேவையில்லை. பேசிக் ஈக்குவேஷன் என்னது? T1 T2 கண்டுபிடிச்சாலே பேசிக் ஈக்குவேஷன். அப்போ நம்ம இதில் T1 T2 கண்டுபிடிக்க மாட்டோம் மேனுஃபேக்சர் டேட்டாவில். ஸோ KS Kθ KD, KS Kθ KD இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். அதை பார்த்தா மேனுஃபேக்சர்ஸ் டேட்டா, மேனுஃபேக்சர்ஸ் டேட்டா KS Kθ KD அப்படின்னு இருக்கும். அதை வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதை பார்த்தாலே மேனுஃபேக்சர்ஸ் டேட்டா. ஸோ இது ஒரு தியரி ஓரளவு ரீகால் பண்ணிக்கோங்க, தியரி ஓரளவு ரீகால் பண்ணிக்கோங்க. ரீகால் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட முடிஞ்சாட்டே நீங்கள் முடிஞ்சாட்டே க்ளியர் பண்ணிக்கோங்க. க்ளியர் பண்ணிவிட்டு நம்ம ஸோ ப்ராப்ளம் வந்து மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.